உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வரதட்சணை கொடுமைகள் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட தங்கை ரிதன்யாவிற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது 27 ஆண்டுகளாக ஆசையாக பெரிய கனவுகளோடு வளர்த்து வந்த தன்னுடைய பெண் பிள்ளை தங்கை ரிதன்யாவை பறிகொடுத்துவிட்டு சொல்லன்னா துயரில் இருக்கும் அவருடைய தந்தை திரு அண்ணாதுரை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய ஆதரவினையும் தெரிவித்துக் கொண்டு, அண்ணாதுரை அவர்களுடைய பேட்டி பார்த்தேன். என் பொண்ணுக்கு நடந்த மாதிரியான கொடுமை இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுல இருந்தே தெரியுது, ஐயா அண்ணாதுரை அவர்களே, உங்களுக்கு நாங்கள் இத்தனை மகள்கள் இருக்கிறோம், தமிழ்நாடு முழுக்க மகள்கள் நாங்கள் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசை உங்களுடன் இருக்கிறது, உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு துணையாக இருக்கிறது. நீங்களும் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் தான். ஆனால் என்னைக்கு திமுகவை எதிர்த்து நீங்கள் களம் காண்கிறீர்களோ, என்னைக்கு அநீதிக்கு எதிராக நீங்கள் களம் காண்கிறீர்களோ, அன்றைக்கு அந்த நொடியிலிருந்து நாம் தமிழர் கட்சி உங்களோடு பயணிக்கும் என்பதை நாங்கள் மிக தீர்மானமாக சொல்கின்றோம். யோசிச்சு பாருங்க, கடந்த ஜூன் மாசம் 28ஆம் தேதி இறந்து போயிறாங்க. 12 மணின்னு சொல்றாங்க. ஒரு 2:30 மணிக்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் கையில தந்தை அண்ணாதுரை அவர்களுடைய கைபேசியே கிடைச்சிருக்கு. அப்ப ரிதன்யாவுடைய கைபேசியும் கிடைச்சிருக்கும். அண்ணாதுரை அவர்களுடைய கைபேசியை வாங்கிய காவல்துறை, தங்கை ரிதன்யாவுடைய கைபேசியை வாங்கிய காவல்துறை, அந்த கிறுக்கு பைய கவின்குமார் கைபேசியை வாங்கியதா, அவருடைய அம்மாவோட கைபேசியை வாங்கியதா, அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தியினுடைய கைபேசியை வாங்கியதா? நீங்க இப்ப வரைக்கும் பாருங்க, கவின்குமார் வீட்டுல காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் திமுக காரங்க வந்தவனமும் போனவனமா இருக்காங்க. தவிர எங்க தவறு நடந்ததோ, எங்க வன்கொடுமை நடந்ததோ, எங்க பாலியல் வன்கொடுமை நடந்ததோ அந்த இடத்தை காவல்துறை சீஸ் பண்ணவே இல்லை. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும்ல, பண்ணவே இல்லை. 7 குரல் பதிவுகள் தங்கை ரிதன்யா அவங்களுடைய அப்பா காமிச்சிருக்கா. என்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் கவின்குமார், அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி, அவங்க அம்மா சித்ராதேவி தான் காரணம் என்று சொல்லி 7 வாய்ஸ் நோட் போட்டிருக்கான். என்னால உடல் அளவுல அவனோட வாழவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறான். இத்தனை வாய்ஸ் நோட்டையும் காவல்துறை கேட்ட பிறகும் காவல்துறை என்ன தெரியுமா எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு? முதல் தகவல் அறிக்கை என்ன தெரியுமா பதிவு செஞ்சிருக்கு? சாதாரண பெட்டி கேஸ் 7 ஆண்டுகளுக்குள்ள திருமணமான பெண்கள் மரணம் அடைஞ்சா பதியக்கூடிய BNS 184/3 சாதாரண கேஸ் பதிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தங்க ரிதன்யாவுடைய அப்பா, அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய வழக்கறிஞர் எல்லாம் போய் பெட்டிஷனா கொடுத்து BNS 85, BNS 108 இதெல்லாம் வழக்கெல்லாம் பதிஞ்சிருக்காங்க. BNS 85, BNS 108 இதெல்லாம் பதிஞ்சு, இந்த பதிஞ்சது மூலமாக, இந்த வழக்கு மூலமாக கவின்குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா வெறும் 10 ஆண்டுகள் மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். வெறும் 10 ஆண்டுகள், அதுவும் உச்சபட்ச தண்டனையாக 10 ஆண்டுகள் வாங்கி கொடுக்க முடியும். இதுதான் அவங்க செஞ்ச குற்றமா? இதுவரைக்கும் வரதட்சணை கொடுமையை பதிவு செய்யல, பாலியல் வன்கொடுமையை பதிவு செய்யவே இல்லை. அந்த பொண்ணு உடம்புல பல்வேறு இடங்கள்ல, தோல்ல, மார்ல, எல்லா இடத்திலும் காயங்கள் இருக்கிறது என்று பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். ரிதன்யாவின் செத்த பிணத்தை பார்த்தவர்கள் சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமைக்கான வழக்குகளை இந்த காவல்துறை பதிவு செய்யவே இல்லை. ஏன்? காவல்துறைக்கு எஃப்ஐஆர் போட தெரியாதா? மறந்துருச்சான்னு கேட்கிறேன்.
நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை, நீ 85 போடுவியோ 108 போடுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. BNS 75 போடு. செக்ஸுவல் டார்ச்சர் 3 ஆண்டு கால குற்றம் அத போடு. BNS 76 அந்த பிரிவு போடு. ஏன் அந்த செக்ஸுவல் உணர்ச்சி காரணமாக ஒரு பெண்ணை மிக கொடுமையான முறையில் பாலியல் இச்சைக்கு உட்படுத்தினா அதற்கு போடுகின்ற சட்டம் BNS 76 போடு. நீங்க பாருங்க, அந்த பொண்ணு கோயிலுக்கு போயிருக்கு. கோயிலுக்கு போன ஒரு அரை மணி நேரத்துல இந்த முடிவு எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த அரை மணி நேரத்துல அந்த பிள்ளைக்கு அழைச்சது யாரு? எதை பார்த்து அந்த பிள்ளை வந்து தற்கொலைக்கான முடிவு எடுத்திருக்கிறான்? அவளுக்கு ஏதாவது காணொலிகள் அனுப்பப்பட்டதா? அனுப்பப்பட்டிருக்கும். அவளுடைய உடம்பை அவளை பார்த்திருக்கக்கூடிய கொடுமைகள் நடந்திருக்கும். அதனால கூட அவன் தற்கொலைக்கு முயற்சிருக்கான். இனிமேல் நாம எதுக்கு இந்த உலகத்துல வாழ போறோம்? கணவனே இப்படி செய்யறானே அப்படிங்கிறதுக்காக. அதனால BNS 77 போடு. ஒரு பெண்ணை மிக கேவலமான முறையில் அவளை உடல் ரீதியாக படம் பிடித்து விட்டு அதை பரப்புவதற்கு மிரட்டினாலே BNS 77 உண்டு. கடுங்காவல் தண்டனை உண்டு. இந்த BNS 75, 76, 77 அது மட்டும் இல்ல, BNS 118 போடு. 118 போடு. ஏன் போடு? ஒரு பெண்ணை யாருனாலும் இல்ல, பெண்ணு மட்டும் இல்ல, யாருனாலும் அவங்களுடைய பர்சனல் சேஃப்டிக்கு அச்சுறுத்தும் வகையிலோ அல்லது மிக கொடுமையான முறையில் அச்சுறுத்தும் வகையிலோ அதற்கு நீங்க வெப்பன் உபயோகித்தால், ஆயுதங்களை பயன்படுத்தினால் போடக்கூடிய சட்டம் தான் BNS 118. இந்த BNS 118 இந்த காவல்துறை ஏன் போடல? அவங்க வழக்கறிஞர் கேட்கிறார்கள், BNS 118 போடு அப்படின்னு. ஏன் BNS 118 போட்டா காங்கிரஸ் கட்சி தலைவருடைய பேரன் கவின்குமாருக்கு, மீசனமூர்த்திக்கும், சித்ராதேவிக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கும். சட்டத்துல இடம் இருக்குங்க. ஆனா இந்த காவல்துறை போடல. எல்லா வழக்குகளுக்கும் நான் ஒருத்தர் குற்றம் சாட்டு சொல்றேன். இவர் குற்றவாளி, கொலை குற்றமே ஆனாலும் அவன் கொலைதான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு நியாயப்படுத்தணும். அரசு தரப்பு சாட்சியங்கள் அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் பதிவு செய்யணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா வரதட்சணை புகார்ல மட்டும் அது கிடையாது. வரதட்சணை புகார்ல மட்டும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த கவின்குமார் ப்ரூவ் பண்ணணும், நான் குற்றவாளி இல்லை அப்படிங்கறத அவன் ப்ரூவ் பண்ணணும். ஆனா இருக்கிற எல்லா சட்டம் பாருங்க, BNS 194(3), BNS 85, BNS 108 எல்லாமே கவின்குமாரை விடுதலை செய்ய வைக்கக்கூடிய வேலையை இந்த திமுகவும் இந்த காவல்துறையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார்கள். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஸ்டாலினோட போலீஸ் போர்ஸுக்கு FIR போடவே மறந்துருச்சோ? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, மிளகாப்பொடி எம்புட்டுருவா, மிளகாப்பொடி எம்புட்டுதான் ஸ்டாலினோட போலீஸ் போர்ஸ்க்கு தெரியும். 1/2 இன்ச் PVC பைப்பை வச்சு அப்பாவி இளைஞர்களை அடிச்சு அது எத்தனை நாளைக்கு தாங்கும்னு சொல்லி ஸ்டாலினோட போலீஸ் போர்ஸ்க்கு தெரியும். ஸ்டாலினோட போலீஸ் போர்ஸ்க்கு FIR போட தெரியல, வக்கல்ல. ஜூன் 28 நடந்திருக்கு. ஜூலை 4 மாமியாரை கைது பண்ற பொத்தி வச்ச மணிமேகலைங்க. நான் கேட்க ஒன்னே கூட, ஓ வீட்டுல ஒரு பிள்ளை ரிதன்யா மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி FIR போடுவியா? இந்த மாதிரி கேஸ் எழுதுவியா? இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் எழுதுவியா? ஓ வீட்டுல மறந்தாதீங்க, மு க ஸ்டாலின் வீட்லயும் பிள்ளை இருக்கு, மு க ஸ்டாலினுக்கு பேத்தி இருக்கு. உங்க அப்பா பண்ணது, நீங்க பண்ணது, தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ண கொடுமையெல்லாம் அப்படியே போயிருமா? உங்க பேத்திகள் கையில, உங்க பேரர்களுடைய கையில எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, கூடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த நாட்டுல ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 7000 டவுரி டெத், வரதட்சணை மரணங்கள். இந்தியா முழுக்க ஒரு வருஷத்துக்கு 7000 டவுரி டெத், வரதட்சணை மரணங்கள், கொடுமைகள் இல்ல மரணங்கள் நடக்குது. 7000 மரணங்கள். அதுல வெறும் 4500க்கு மட்டும் தான் சார்ஜ் ஷீட். என்ன வழக்கு நடத்த முடியும்? மீதி 2500 பேரு, மீதி 2500 வழக்குகள் என்ன ஆகும்? ஃபால்ஸ் கேஸ்ங்க. சும்மா கேஸ் போட்டாங்க. கேஸ் இருக்கு, ஆனா இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ், சாட்சியங்கள் ஆதாரங்கள்லாம் சரியா வரலங்க அப்படின்னு சொல்லி 2500 கேஸ் அவனே டிஸ்மிஸ் பண்ணிடுறானா. வெறும் 4500 கேஸுக்கு மட்டும் தான் சார்ஜ் ஷீட் எடுத்து வழக்கு நடத்தப்படுகின்றது. அப்படி எடுத்து நடத்தக்கூடிய வழக்குகள் வெறும் 100 வழக்குகள்ல மட்டும்தான் என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே 7000 வழக்குகள் பதியப்பட்டு 4500 வழக்குகள் நடத்தப்பட்டு நீதிமன்றங்கள் நடத்தப்பட்டு வெறும் 100 வழக்குகள்ல மட்டும்தான் இவன் வரதட்சணை கொடுமை செய்தான், இவனுக்கு தண்டனை வழங்கலாம் என்று கன்விக்ஷன் கொடுக்க முடியுது இந்திய அரசாங்கத்தால. அந்த 6900 வழக்குகள்ல
சிறைக்கு போய்விடக் கூடாது. தங்கை ரிதல்யாவினுடைய மரணத்திற்கு உச்சகட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை கவின்குமாருக்கும் அவனுடைய தகப்பன் ஈஸ்வரமூர்த்திக்கும் அவனுடைய தாய் சித்ராதேவிக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை இன்னைக்கு இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல இந்த ரிதல்யா தங்கச்சி செத்து போச்சு தெரியுமாயா? ஸ்டாலினுக்கு ஏதாவது தெரியுமா? அவர் காதுக்கு இது எட்டி இருக்கா? ஸ்டாலினோட காதுக்கு ரிதல்யா செத்து போன செய்தி தெரியுமா தெரியாதா? வெக்கமே இல்லாம ஓரணிகள் தமிழ்நாடு கேவலமா இல்லையா? ஒரு பெண்ணை செத்து போயிருக்கிறார். வெறும் 78 நாட்கள்ல திருமண வாழ்க்கையை முடித்துக் கொண்டு எனக்கு இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லி முடிச்சு போயிருக்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பதிவு எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு என்ன குடும்பம்னா அவருக்கு சுதந்திர நாள் குடியரசு நாள் தெரியாது, என்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் என்னைக்கு ரிபப்ளிக் டே தெரியாது, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 என்னன்னு தெரியாது. ஆனா அதை விட விடுங்க, கணக்கு 87 கூட்டல் 9 எவ்வளவுங்க? நம்மள மாதிரி சாதாரண மக்கள் 106 சொல்லுவோம். ஆனா அவர் திராவிட மாடல் இல்லையா, பெரியாரின் பேரன் இல்லையா, கருணாநிதியின் பேரன் இல்லையா, 116 சொல்லுவாரு. நீங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சருடைய லட்சணம் சமூக அறிவியல் தெரியாது, அறிவியல் தெரியாது, கணக்கு தெரியாது. ஆனா ஆளுங்கட்சி முதலமைச்சர் தான் இப்படி இருக்காரு அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு மதிப்பிற்குரிய எங்களுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேர்க்கிறார்கள். வெட்கமே இல்லை. ஆளுங்கட்சி அப்படி இருக்கா, எதிர்கட்சி மிக கேவலமா இருக்கு. அவங்க 2 பேருக்கான கேவலம் இல்ல, அவர்களுடைய கட்சிக்கு வருஷம் தவறாம தேர்தல் தவறாம மாறி மாறி வாக்களிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய நிலை இது, நம்மளுடைய நிலை இது, நம்மளுடைய நிலை. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்திலையும் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு, மிக குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு சாதகமாக இருக்காது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்? அவங்க பெற்ற தாய்க்கே சாதகமாக இருக்க மாட்டாங்க. பெற்ற தாய்க்கே பாதுகாப்பாக இல்லாத ஒரு கட்சி தான் திமுக. பெற்ற தாய்க்கு ஸ்டாலினுடைய தாய் தயாளம்மாள் தூஜி வழக்கு வருது. தயாளம்மாள வந்து ஒரு தாய என்னதான் உடல்நிலை சரியில்லைனா கூட என் தாய் அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அன்பானவள் அரவணைப்பா எனக்கு தெய்வம் மாறி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா 2G வழக்குல கருணாநிதியும் கலைஞர் டிவியும் ஸ்டாலினும் தப்பித்துக் கொள்வதற்காக தயாளா அம்மாளை சொல்றாங்க அப்ரேசிவ் பிஹேவியர். பேச்சுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு மனநிலையில இருக்காரு, சரியான மனநிலையில இல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டவர் தான் இந்த திமுக கழகத்தவர்கள், கழக கண்மணிகள். இவங்க பெற்ற தாய்க்கு தன்னுடைய தங்கச்சி கனிமொழி 2 முறை ராஜ்யசபா எம்பி, 2 முறை லோக்சபா எம்பி, 4 முறை டெல்லியில இருக்காங்க. கனிமொழியால தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியுமா? சொந்த தங்கச்சி அப்படி கனிமொழி எங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி கனிமொழிக்கு எதிரான அரசியலை செய்பவர் தான் திமுக கழகத்தவர்கள். சொந்த தாய்க்கு சொந்த தங்கச்சிக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதல் எதிர்கட்சி தலைவர், பெண் எதிர்கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்துல அவங்க சேலைய புடிச்சு உருவி அந்தமா பதில் சொல்லுது. சட்டமன்றத்துல பார்வையாளர்கள் மாடத்துல கருணாநிதியோட 2 பொண்டாட்டியும் மேல இருந்தாங்க. 2 பொண்டாட்டிகளையும் பார்க்க வைத்துக் கொண்டு என்னுடைய சேலையை உருவியது திமுக. ஜெயலலிதாவின் சேலையை உருவியது திமுக. அவங்க சொல்றாங்க அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை போய் வந்து சட்டமன்றத்துல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மதிக்க கூடக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுடைய சட்டங்களை இயற்றக்கூடிய சட்டமன்றத்துல நீங்க இப்படி பண்றீங்களே, ஒரு பெண்ணோட சேலையை பிடிச்சி உருவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்றாரு, ஜெயலலிதாங்க அவங்க சேலையை அவங்களே உருவிட்டாங்க. ஒரு பொண்ணு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பொண்ணு, தமிழ்நாட்டின் முதல் பெண் எதிர்கட்சி தலைவர், அவங்க போய் அவங்க சேலையை அவங்களே உருவிட்டான்னு சொல்றான். இதுதான் திமுக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. மதுரை மாநகராட்சி கவுன்சிலராக அக்கா லீலாவதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நான் சொல்றது உண்மையான கம்யூனிஸ்டாக அக்கா லீலாவதி அவர்கள் இருந்தாங்க. தண்ணியை எல்லாத்துக்கும் சரியாக சமமாக இலவசமாக கொடுத்தாங்க. அந்த தண்ணியை கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே திமுக காரர்கள் அக்கா லீலாவதியை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர், மதுரை மாநகராட்சி வார்டு கவுன்சிலர் லீலாவதியை ரோட்ல சாலையில போட்டு துள்ள துடிக்க வெற்றி கொண்டது திமுக. இந்த திமுக பெண்களுடைய பாதுகாப்பு என்னைக்காவது நின்றுக்கா?
என்னைக்காவது நின்றுக்கா திமுக? பெண்களுடைய பாதுகாப்புக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? மக்கள் தொகை 50 விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு திமுக ஆட்சி நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இந்த வருடம் இருக்குல்ல, 2025ஆம் ஆண்டுல மட்டும் ஜனவரியில மட்டும் 40 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கு. மார்ச் மாசம் 26 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை? மாதர் சங்கம் அது ஒரு மானங்கட்ட சங்கம். ஜனவரியில் 40 பாலியல் வன்கொடுமை, மார்ச்ல 26 பாலியல் வன்கொடுமை. இந்த ஆண்டு முழுக்க எப்படி இதுக்குள்ள 100 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கும். 4ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. நடவடிக்கை ஒன்றுமில்லை. சிதம்பரம் அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைக்கு ஆய்வாளரே பாலியல் வன்கொடுமை செய்யறான். இதுவரைக்கும் மாதர் சங்கம் பண்ண வேலை என்ன? ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. காவல்துறையிலே பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஆணையாளர் பெண் காவல் அதிகாரிகளை நீ எனக்கு இணக்கமாயிரு, இல்லைன்னா நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், பணி இடைநீக்கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறது. மாதர் சங்கம் எங்கேயா போச்சு? சீமான சுவிட்ச் போட்டா மட்டும் டங்கு 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 டங்குன்னு குதிக்க வேண்டியது. எங்க அண்ணன் இது சரியான ஆப்பு தான் வச்சிருக்காரு. நம்ம சொல்லுவோம், கட்டாயம் வருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி அசிங்கப்பட போறாங்க. அதே மாதிரி அசிங்கப்பட்டு நிக்குது இந்த மாதர் சங்கம், மானங்கட்ட சங்கம். நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசை கேக்குதுப்பா. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல் நிலையங்களில் பதியப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் எத்தனை? அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எத்தனை மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எத்தனை வழக்குகள் மேல சார்ஜ் ஷீட் இருக்கு? எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்துல நீதியரசர் முன்னாடி இருக்கு? கொடுக்க முடியுமா? பெண் அமைச்சர் அம்மையார் கீதா ஜீவன் பதில் சொல்வாரா? சமூக நீதி அமைச்சர், சோசியல் ஜஸ்டிஸ் அமைச்சர், பெண்களுக்கான அமைச்சர் கீதா ஜீவன் ஏதாவது பதில் சொல்வாரா? அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி என்ன தெரியுமா? தூத்துக்குடி எம்பி கனிமொழிக்கு கொலை பண்ணா போற தவிர வேற எந்த தகுதியும் கிடையாது. கேட்டா சொல்லுங்க, பெரியார் பெண் விடுதலை கொடுத்தார். என்னத்தை கிழிச்சார்? 1947 இந்தியா விடுதலை பெற்றது. இன்னைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இன்னைக்கு வரதட்சணை கொடுமை இருக்கு. பெரியார் சொன்னாரா, கற்ப பையை தூக்கி ஏறி நீ உண்மையிலே பெண்களுக்கு நல்லது செய்யணும், ஆண்கள் பெண்ணா தான் மாறி இருக்கணும். அப்படி பேச வேண்டியதானே? ஆண்கள் பெண்ணா மாற பெரியாருக்கு யாரு டப்பு கொடுக்குறது? அதான் காரணம். பெண்கள் கற்ப பைய எரிஞ்சிட்டா இதான் எங்க கட்சியினுடைய ஆதரவாளர் சாரங்கபாணி ஐயா கேட்டுட்டா உடனே துடிச்சுக்கிட்டு போறீங்க. நேத்து எங்க கருணாநிதி சிலை மேல கருப்பு மையம் ஊத்திட்டாங்களாம். கருணாநிதி சிலை மேல போட்டது கருப்பு மையலையா? அசிங்கப்படணும். ஐயோ, என்னப்ப கருணாநிதி மேல கொட்டிட்டாங்களே. 1947க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தடை சட்டம் இருந்தது. மதுபானம் கிடையாது. 1977 கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்கு தடை போறாரு, சாராயத்தை பாலாறு தேனராக ஓட விட்டு தமிழ்நாட்டு ஆண்களின் வாழ்க்கையை கெடுத்தவர் ஐயா கருணாநிதி. அந்த கருணாநிதி மேல கருப்பு மை போட்டது கருப்பு மையில அசிங்கப்படணும். அவர் ஆட்சியில் இருக்கும் போது மீனவர்களுக்கான கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. அதே கட்சியோட அதே காங்கிரஸ் கூட வெக்கங்கட்டு போய் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி வெக்கம் இல்லாம காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்து கச்சத்தீவு பத்தி இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் அறிக்கையில மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. அதன் தலைவர் முன்னாள் தலைவர் கருணாநிதி. அந்த கருணாநிதி மேல பட்டது கருப்பு மை வெக்கப்படணும், வேலைப்படணும். அதுக்கு பதிவு போட்டுறாங்க பாருங்க. கருப்பு மையை ஊட்டி விட்டார்கள், துடிதுடித்து போனார்கள் திமுகவினர். கருப்பு மை ஊத்துனதுக்கே துடிதுடித்து போனாங்கன்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில கருணாநிதியோட சிலை, பெரியாரோட சிலை, அது படுற அவஸ்தையெல்லாம் நீ பார்த்தா நீ என்னத்துக்காக துடிதுடித்து போனாங்க? எதுக்கு நீ துடிதுடிச்சு போகணும்? தம்பி அஜித்குமாரோடைய மரணத்திற்கு நீ துடிதுடிச்சு போகணும். திமுக காரன், ஆளுங்கட்சி திமுக காரன் துடிதுடிச்சு போகணும். தங்க ரிதன்யாவோட மரணத்திற்கு திமுக நிலைப்பாடு என்ன? கனிமொழி அவர்கள் வாயை திறப்பாரா? இல்ல 1 கிலோ பெவிக்கால ஊத்தி படுத்துட்டாரான்னு தெரியல. என்ன நிலைப்பாடு? தங்கை கவிதா, ராணுவ மேஜருடைய மனைவி கவிதா 1 மாசத்துல 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்களாம். ஜமால்பூருக்கு மணிப்பூர் மாநிலத்துக்கு போயிருக்காங்க ராணுவ குவார்டர்ஸ்க்கு. போன 1 மணி நேரத்துல டெத். அடிச்சு பேசி செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு என்ன நடத்தி அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு காவல்துறை உதயநிதிக்கு பந்தோபஸ்து போயிட்டு இருக்கு. உதயநிதி இன்பநிதிக்கு பந்தோபஸ்து
மேதகவே பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைக்கும். ஏன் அவருடைய அரசாங்கத்தை எந்த ஐநாவும் அங்கீகரிக்கல. ஆனாலும் தமிழீழ சோசியலிச அரசுல தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் திருமண கொடை தடை சட்டம், வரதட்சணை தடை சட்டம், திருமணம் செய்வதற்கு வரதட்சணை கொடுக்க கூடாது என்கின்ற தடை சட்டத்தை கொண்டிருந்த அந்த ஆட்சி முறை இங்க வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பெண்களா பார்க்கணும்ல. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நான் தென்பகுதியில இருந்து வளர்ந்த தென் மாவட்டத்துக்காரி. நான் சொல்றேன், எனக்கு சொல்லப்படுறது ஒண்ணுதான். அப்பா, உன்னைய நடுக்கடல்ல கப்பல்ல இருந்து எவனாவது தள்ளி விட்டா கூட நீந்தி கரைக்கு வந்துடணும், அதான் துணிச்சல் அப்படின்னு. அப்படிதான் என்ன சொல்லி வளர்த்தாங்க. நான் சொல்றேன், ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது, வேண்டாம். பொம்பளை பிள்ளை நீ அழக்கூடாது. ஏன்? நீதான் அடுத்து கல்யாணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு. நீ தைரியமா இருக்கணும், நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாது. ஆம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி வளருங்க, சொல்லி வளர்த்துங்க. என்ன சொல்லணும்? பா, உன்னோட பொண்டாட்டிங்கிறவ உன்னுடைய சந்தோஷத்திலையும் உன்னுடைய துக்கத்திலையும் உன்னுடைய நல்லதுல உன்னுடைய கெட்டதுல உன்னுடைய எல்லா விஷயத்திலையும் உனக்கு துணையாக நின்று பாதிக்கு பாதியாக இருந்து உன்னில் பாதியாக நின்று உன்னுடைய வாழ்க்கை முழுக்க கூட வரக்கூடதான் உன்னுடைய மனைவி. அவளை அப்படி பாரு. உன்னுடைய பாலியல் இச்சைக்கு பார்க்காது. நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய சினிமா தான். சினிமா தான். அந்த சினிமா பாருங்க. தந்தூரி சிக்கன் கடை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரில் சிக்கன் கடையில முன்னாடி இந்த கிரில் சிக்கனை ஓட விட்டுட்டே இருப்பாங்க, ஆரஞ்சு கலர் பொடி போட்டு. அதே மாதிரி பெண்களை பாலியலுக்கான ஒரு பொருளாக இந்த திரைப்பட சுவரொட்டிகள் எல்லாம் அப்படியே காட்சிப்படுத்திடும். சுவரொட்டியில அவுத்து போட்டு அரைங்குறையுமா இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அவன் என்ன நினைப்பான்? பெண்கள்னாலே பாலியல் இச்சைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். என்னனாலும் செய்யலாம், என்னனாலும் செய்வேன் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. நாட்டுல மானத்தை காக்கிறதுக்காக பருத்தி விளையக்கூடிய விவசாயிகள் திருவாரூர்ல போராடுறாங்க. பருத்திக்கு உரிய விலை கிடைக்கல, கொள்முதல் விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி பருத்தி விவசாயிகள் போராடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய நெசவாளிகள் நல்ல தொழில் நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு நெசவாளிகளுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளிகள், விசைத்தறி நெசவாளிகள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மானத்தை காக்கக்கூடிய பருத்தி விவசாயிகள் நெசவாளிகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. இந்த மானங்கட்ட சினிமா எடுக்கக்கூடிய இந்த இவங்க மட்டும் எப்படி 200 கோடிக்கு, எப்படி 300 கோடிக்கு, எப்படி 1000 கோடிக்கு வியாபாரம் பண்றாங்கப்பா? எப்படி வியாபாரம் பண்றாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டுல என்னைக்கு சினிமா தியேட்டருக்கு மக்கள் கூட்டம் குறையுதோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். ஏன்னு கேளுங்க, வளர்ந்த நாடுகள்ல ஜெர்மனில போய் பாருங்க, ஜப்பான்ல போய் பாருங்க, எவன் ஃபர்ஸ்ட் ஷோ போறான், முதல் காட்சி ஷோக்கு யார் போறாங்க? அவன் போல, அதனால உயர்ந்த நாடா இருக்கான், பொருளாதாரத்தில் தண்ணீரை பற்றி இருக்கான். நாம போனா கூட பரவாயில்லைங்க, ஒரு கேடு கட்ட 2 நிமிஷத்துல மேகி உருவாக்கிடலாம். அந்த மாதிரி 2 நிமிஷத்துல பேசிட்டு சினிமால நான் நடிச்சிட்டேன், சினிமால நான் வந்து கதாநாயகியோட டூயட் பாடிட்டேன், 4 பேரை அடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசியலுக்கு வரக்கூடிய இந்த விஜய் மாதிரியான ஈத்திரைகளை எல்லாம் இந்த நாடு சகிச்சு கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கு. மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி, நீதி மையம், அதுல இப்ப மீதி தான் இருக்கு, அதனால அது மக்கள் நீதி மையம். கமலஹாசனுக்கு உலக நாயகன் கமலஹாசன் என்று சொன்னார்கள். அவருடைய கட்சியை 2019 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓட விரட்டியது நாம் தமிழர் கட்சி. உன்னுடைய சினிமா பவுஸ்ல செல்வாக்குல நீ தமிழ்நாட்டு இளைஞர்களை மடைமாற்றம் பண்ணலாம் என்று வந்தால் 2026 ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி முடிவுரை எழுதும். சினிமா கூட்டத்திற்கு மட்டுமல்ல, மிக கொடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க வரதட்சணை கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் உரிய தீர்வு பெறணும். பெண்கள் எல்லாம் தைரியமாக இருக்கணும். 1000 ரூபாய் நான் கொடுத்தாலும் வந்துச்சான்னு கேட்பாங்க. முக ஸ்டாலின் வந்து கேட்பாரு, 1000 ரூபாய் கொடுத்தோம் போதும், 1000 ரூபாய்ல நீங்க டாஸ்மாக் நடத்துற உங்க காசுல இருந்தாப்பா கொடுத்தீங்க, அண்ணாரி வழக்குல இருந்து 1000 ரூபாய் வருது, மக்களுடைய வரிப்பணத்துல 1000 ரூபாய் வருது, நீ யாரே கொடுத்த? உன் சட்டப்பள்ளியில இருந்தா தூக்கி கொடுக்குற 1000 ரூபாய். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், என் தமிழ்நாட்டு பெண்களை, எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தமிழர்களுக்கு திமுக உறுதுணையாக உற்றுதுணையாக இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க முடியாது அவனால. ஏன்னா அவனுக்கு தேவை கொள்ளையடிக்கிற பணப்பட்டுனா. அதனால 1000 ரூபாய் கொடுத்தேன்,
கொடுத்தேன், இலவச பஸ் கொடுத்தேன், எல்லாம் ஏன் பணம் ராஜா, ஏன் பணம். நீ கொஞ்ச நேரம் கூப்புல போய் உட்கார்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஆட்சியில இந்த போலீஸ் போர்ஸ் தமிழ்நாட்டை எப்படிப்பட்ட ஒரு நாடாக மாத்துகிறது என்று நாங்கள் பார்க்க கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். 2026 நாம் தமிழர் கட்சியுடைய படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இந்த புதிய அரசியல் வரலாற்றை தமிழ்நாட்டு மக்களை நாம் எல்லாம் திரண்டு எழுவோம். திமுகவை விரட்டி அடிப்போம். பெண்களுக்கு எதிரான இந்த தீய திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம். இந்த தமிழ் மண்ணிலிருந்தே விரட்டி அடிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அக்கா அவர்களுக்கு நன்றி.